எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நல்லா இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் நம்மளை படைத்த தெய்வம். நம்ம கண்ணீர் வடிக்கக்கூடாது, சந்தோஷமாக மகிழ்ந்து கலிகூறணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுகிறார், சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தின்படி ஓடுகிறோமான்னு சொல்லி அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியமாக நம்ம தேடுகிறது, நம்ம பின்பற்றுகிறது எப்படியா இருக்கிறேன்னு சொல்லி இந்த வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுளுக்குள்ளே இருக்கிறோமா, கடவுளை தேடுகிறோமா, அவர் விரும்புகிற காரியங்கள் நம்ம செய்கிறோமான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். சற்று யோசித்து பார்க்கணும். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், அவருக்கு பிரியமாக வாழ்கிறோமா? தெய்வம் எதை எதிர்பார்க்குது? தெய்வம் தன்னை வருத்தி கொள்வதை எதிர்பார்க்கலை, மகிழ பண்ணுகிற தெய்வம். மனிதர்களை சந்தோஷமாக கலிகூற மகிழ பண்ணுகிற தெய்வம் தான் அவர். நம்ம எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? கடவுளுக்கு பிரியமானதை செய்கிறோமா? கடவுள் எதை நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அதை செய்கிறோமா? இல்லை தேவையில்லாத அநேக காரியங்களை செய்கிறோமான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காலகட்டங்களுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாக சரியான நேரங்களில் செய்கிற தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் அவர் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். அவர் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை இந்த டயத்தில் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சித்தம் வச்சுருந்தாருன்னா அப்போ தான் கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம என்ன போகிறானாலும் அது கிடைக்காது. அது வாய்க்கவும் செய்யாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா அது என்ன செய்யணும், அது கிழிச்சு போட்டுரும், வாயில் வைக்கும், ஈரமாக. அது அந்த டயத்தில் அந்த 100 ரூபா அதோட மதிப்பு தெரியாது. அதுவே வளர்ந்து வரும்போது அந்த 100 ரூபாவோட மதிப்பு தெரியும் போது தான் அந்த கடவுள் ஒரு பிள்ளைக்கு அந்த காசு கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற காலகட்டங்களில் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்கிற தெய்வம். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையில் தெய்வம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம நம்பி கேட்டிருப்போமா? நம்ம உலகத்தில் தெய்வம் கேட்குறதோ பேசுறதோ இல்லையோ, நம்மளாக ஒரு முடிவு எடுத்து எல்லாத்தையும் செஞ்சிடறோம். நம்மகிட்ட தெய்வம் எதுவுமே எதிர்பார்க்குது. தங்கமோ வெள்ளியோ வைரமோ கிடையாது. உள்ளத்தை கடவுள் நம்ம தெய்வம் நம்முடைய உள்ளத்தை கேட்குது. என்னங்க உள்ளத்தை வச்சு என்னங்க செய்ய முடியும்? ஒரு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வேலை பார்க்குற இடத்துல எனக்கு நீங்கள் காசு வேண்டாம், என்ன நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு வருவோமா? இல்லை, அதெல்லாம் பயனே இல்லை. அவங்க நம்ம நினச்சி என்ன நடக்க போகுது? நம்மகிட்ட அவங்களுக்கு எனக்கு வேண்டான காசை என்கிட்ட தாங்க, நான் வேலை பார்த்துக்கான காசை தாங்கன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் என்ன மனசில் நினச்சிக்கோங்க, நான் அவங்க ஃப்ரீயாக வேலை பார்த்து தந்துட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் தெய்வத்தை யோசிச்சு பாருங்கள். கடவுள் உலகத்தை எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, தங்கமோ வைரமோ இல்லை. நீங்கள் கோடியாக கொண்டு போய் தட்டினாலும் பொண்ணும் ஐஸ்வர்யமும் பொண்ணும் அவரிடத்துலேருந்து வருகிறது. அவர் ஒன்றையும் கூட்டார். அவர் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. எல்லாமே அவர் பொண்ணும் பயிரமும் அவர் எல்லாமே அதுக்கு சாதாரணம் குப்பை, அவருக்கு கால் தூசி. ஆனால் நம்மகிட்ட கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரு? உள்ளத்தை கேட்குறாருங்க. மனுஷனோட உள்ளத்தை கேட்குறாரு. யாருங்க இந்த உலகத்தில்